வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. மீனா, ராஜு, கதிர் 3 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு எலுமிச்சை பழத்தில் ஜூஸ் போடுறாங்க. வெயிலுக்கு வந்தால் குடிக்கிட்டோன்னிட்டு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு ரூமை ரெடி பண்ணுறான்ட்டு கதிர் போய்ட்றாரு. இவங்க வந்துட்டு விளக்குக்கு ஏற்றுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எல்லாரும் பரபரப்பாக நம்மளெல்லாம் மரியாதையோட இது மாதிரி கௌரவமாக வரவேற்கிறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கலன்ட்டு இவங்க 2 பேருமே வருத்தப்படுறாங்க. இவங்களோட கல்யாணம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு மட்டும் அப்படி நடக்குதுன்ட்டு. அப்போ மீனா சொல்கிறாங்க, நான் வேணா மாமியாராகவும் நீ மருமகளாகவும் நடித்து பார்க்கலாமான்ட்டு இவங்க நடித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கதிர் வந்து நிற்கிறாரு. என்ன நடக்குதுன்னுட்டு சும்மா தான் நடித்து பார்த்தோன்ட்டு இவங்க சரி நீ ஆரத்தி கலக்கி எடுத்துகிட்டு வான்ட்டு மீனா வெளியில் போய்ட்றாங்க. எப்படி ஆரத்தி கலக்கிறது தெரியல, உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமான்ட்டு கதிரும் ராஜியும் பேசிக்கிறாங்க. எனக்கு தெரியாதுன்ட்டு இவங்க வெளியில் வராங்க. ராஜி வந்து கேட்குறாங்க, எப்படி ஆரத்தி கரைக்கிறதுன்ட்டு எனக்கும் அது தெரியலன்னு தான் நானும் வெளியில் வந்துட்டேன், வாங்கிட்ட சொல்லிட்டேன்ட்டு. அந்த நேரமாக பார்த்து எதிரில் ராஜி வீட்டில் அவங்க பாட்டியை வந்து வெளியில் உட்காராங்க. இதை பார்த்து மீனா அவங்க பாட்டிக்கிட்டே கேட்டுலாம் சொல்லும்போது வேணாக்கா ஏதாவது பிரச்சனை வரும் வேணான்றாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லை வாணிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அவன் மாமனார் தான் வந்து சண்டை போடுவான், இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களான்னு ஒன்று. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்தா ஆரத்தி எப்படி கிடைக்குதுன்னு தெரியல, அதனால தான் கேட்கலான்னு வந்தோன்னிட்டு. அது கூட தெரியாதான்னு கேட்குறாங்க. ஆமான்ட்டு இவங்க அசடைப்படுகிறாங்க. அப்போ இவங்க ஆரத்தி எப்படி கரைக்குதுன்ட்டு சொல்லிவிட்டு அவங்க வெத்தலையும் சுண்ணாமம் கொடுத்து அனுப்புகிறாங்க. இவங்களும் ஆரத்தி எடுத்து வந்து கரைச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. தங்கமயில் அழுதுகிட்டே வராங்க. வீட்டுக்கு வந்ததும் இவங்களும் ஆரத்தி வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. நான் ஆரத்தி எடுக்கிறேன்ட்டு கோழி சொல்கிறாங்க. 3 பேருமே சேர்ந்து எடுங்கன்னுட்டு மீனா, ராஜி, கோழி 3 பேருமே ஆரத்தி எடுக்கிறாங்க. எதிரில் அவங்க அம்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க. கோமதி பார்க்குறாங்க. அவங்க 2 பேருமே பார்வையில் பார்த்துக்கிறாங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே பாண்டியன் சொல்கிறாரு, இதுதான்மா நீ வாழப்போகிற வீடுன்ட்டு. அதை கேட்டது அவங்க தடார்னு பாண்டியன் காலில் விழுந்துடுறாங்க. அதை சொல்கிறாரு அவர். இன்னும் எத்தனை தடவை தான்மா காலில் விழுவானிட்டு. அதுக்கப்புறமா அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு விளக்கு கொளுத்திட்டு ஹாலில் வந்து உட்காராங்க. கோழி சொல்கிறாங்க, இந்தா பழம் நீ பாதி சாப்பிட்டு அதுக்கப்புறமா தங்கமயில்கிட்ட கூடனிட்டு அவர் வாங்கி தங்கமயிலுக்கு ஊட்ட போகிறாரு. கதிர் சொல்கிறாரு, அண்ணன் அக்கா என்ன சொன்னாங்க அது நீ சரியாகவே கேட்கலான்னுட்டு. அதை கேட்டதும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அண்ணனுக்கு இதுக்கு மேலே காதே கேட்குற தங்கமயில வந்துட்டு வர அண்ணி பேச்சு தானே இதுக்கு மேலே கேட்பாங்கன்னுட்டு எல்லாருமே தங்கமயிலையும் சரவணனையும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ப்ரோமோவில் தங்கமயிலுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை கைக்குள்ளே போட்டுக்கோ, மாமனார் கைக்குள்ளே போட்டுக்கோ, அந்த இடத்துல நீ தான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எங்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.